இட்லி எப்பா இட்லி போட்ட ஏசமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரெக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா பிலிப் சேனல் தான் பார்க்க போறோம். ரீஸ்டாப்பட்ட வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. இந்த ஆண்டில் வந்து 2 நல்ல விஷயங்கள் கன்னட மக்களுக்கு நடந்திருக்கிறது. ஒன்று வந்து பெங்களூரு கப்பு ஜெயித்தது, 2வது தக்லைஃப் பேன் பண்ணுது. என்னங்க ஒன்றுமே புரியலையேங்க. கமல் வந்து கன்னடத்தை பற்றி தப்பாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லி அவங்க புரிஞ்சுக்கிட்டு அவரை வந்து மன்னிப்பு கேட்க சொல்லிட்டு இருந்தாங்க. மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஏன்னா படத்துக்கு தகுந்த மாதிரி தக் லைஃப் அப்படிங்கிற டைட்டிலுக்கு தகுந்த மாதிரி மன்னிப்பு கேட்க மாட்டேன்டா அப்படின்ட்டு இருக்காரு. அதற்காக அவருக்கு வந்து ஒரு வாழ்த்துக்கள். இப்படிக்கு கன்னட மக்கள். ஏன்னா அப்படி பண்ணனால தான் இந்த தக் லைஃப்ல இருந்து அவங்க தப்பிச்சிட்டாங்க. இதுவே கமல் வந்து தமிழ் வந்து மலையாளத்துல இருந்து தான் பிறந்தது அப்படின்னு ஒன்று சொல்லியிருந்தாரு அப்படின்னா நம்மளாம் நன்றி சொல்லியிருப்போம். ஆனால் எனக்கு இந்த விஷயத்தில் வந்து தமிழ்நாட்டு மக்களை பாராட்டணும்னு தோணுது. என்னன்னா கமல் மன்னிப்பு கேட்கல அப்படின்ன ஒன்று அதை ரொம்ப எம்ப்ரேஸ் பண்ணி அதை தனக்கான வெற்றியை எடுத்துக்கிட்டதும் அவங்க தான். அப்போதான் தலைவர் ஃபீல் பண்ணுவாங்க, அப்பாடா இவங்களே ஏதோ ப்ரொமோட் பண்ணி இது பண்ணிட்டு இருக்காருங்க, பண்ணுங்க பண்ணுங்க பண்ணுங்க, நான் மன்னிப்பு கேட்கல பண்ணுங்க அப்படின்னு. ஆனால் தக் லைஃப் நல்லா இல்லை அப்படின்னா அதை போட்டு அடிக்கிறதும் அவங்களால இருக்காங்க. இங்கேவா தக் லைஃப் அப்படிங்கிற படம் வந்து கேங்ஸ்டர் படம் அப்படின்னு தான் நமக்கு சொல்லப்பட்டுச்சு. யார் சொன்னாங்க? அவர் சொன்னாங்க யாக்கூசா அப்படின்னு நீங்கள் தானே சொன்னீங்க. அந்த யாக்கூசாவை திருப்பி போட்டு பாருங்க. கூயாசா கூயாசா என்று வரும். கூயாசா என்றால் லத்தீன் மொழியில் யோசிக்கவே மாட்டாரு. வாயை திறந்தாருன்னா அடி பிரிச்சு மேய்ச்சிக்கிட்டு இருப்பாரு. அது அவ்வளவு வருட புத்தக ஞானம் இருக்குல்ல, அதெல்லாம் எங்க பார்த்தாலும் மடைதீரந்து தாவுமதியாலைனார் மனந்தீர்ந்து கூம் சிறு கோயில். இந்த தக் லைஃப் படத்துக்காக நிறைய இன்டர்வியூகள் கொடுக்குறாங்கல்ல, அதுல டீமா எல்லாம் உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க. பேசுறது இவர் ஒருத்தராக தான் இருக்கும். அது உனக்கு தெரியாதா? கமல் வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்கில்டான ஒரு பர்சன். மஞ்சுமல் பாய்ஸ் மீட்ஸ் குணா அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க. ஆமா, அந்த வீடியோட ஐடியா என்ன? மஞ்சுமல் பாய்ஸ் டீம் வந்து குணா டீமை மீட் பண்றது தான் ஐடியா. ஒரு சைடில் வந்து மஞ்சுமல் பாய்ஸ் டீம் ஃபுல்லாக உட்காந்துருப்பாங்க. படத்தில் நடித்தவங்க, டைரக்ட் பண்ணவங்க, மியூசிக் போட்டவங்க, எடிட்டர் எல்லாரும் உட்காந்துருப்பாங்க. இந்த பக்கம் குணா படத்தோட டீம் கமல் குணா படத்தோட டைரக்டர் சந்தான பாரதி அங்கே அப்படியே மஞ்சுமல் பாய்ஸ் கூட. ஆனால் அந்த ஷாட் எப்படின்னு எடுத்தோம் அது சொல்லுங்கண்ணா. சார் நீங்கள் தான் டேரக்டர். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் கமலே ஒரு டீம் தான். சிரிச்சாலும் அது உண்மைதான். கமல் வந்து அவரோட கதை அப்படின்னு சொல்லிட்டு டேரக்டர்கிட்ட கொடுத்துருவாரு. அதை வந்து டேரக்டர்ஸ் வந்து டைரக்ட் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி நிறைய கதைகள் இருக்கும். ஆனால் கிரெடிட்லாம் கரெக்டாக கொடுத்துருவாரு. அது கிரெடிட் கிடையாது, பலி கரெக்டாக கொடுத்துருவாரு. சந்தான பாரதி, ரமேஷ் அரவிந்த், அப்புறம் ராஜேஷ் இவங்கெல்லாம் ஒரு சில உதாரணங்கள். எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், இவ்வளோ நல்லா படங்கள் பண்ணுறாங்க, இவங்க ஏன் வெளியே போய் படமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த தக் லைஃப் அப்படிங்கிற படம் இருக்குல்ல, அதுவும் இதே மாதிரி கமல் தன்னுடைய கதையை கொடுத்து மனிதத்துவம் எடுத்ததாகத்தான் சொல்லப்படுகிறது. இந்த படம் ஆரம்பிக்கும் போது ரங்கராய சக்திவேல் அவர் வந்து தனியாக நின்றுப்பார். அப்படியே ஒரு போர்வை. அதான் சொன்னாங்க. அந்த போர் அப்படியே பறக்க ஆரம்பிச்ச கதை, திரைக்கதை ரெண்டுமே வந்து படம் முடிகிற வரைக்கும் பறந்துகிட்டே இருக்கு. அதை பிடிச்சி யாரும் கட்டி போடுங்க சார். கதை திரைக்கதையை சொன்னேன். இந்த ரங்கராய சக்திவேல் யார் அப்படின்னு பார்த்தோன்னா டெல்லியே கட்டி ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கேங்ஸ்டர். டெல்லியை கட்டி ஆண்டதெல்லாம் படத்தில் நான் பார்க்கல. ஜீவா அண்ட் இந்திராணி இவங்க 2 பேரையும் கட்டி ஆண்டதை நான் பார்த்தேன். இந்த படத்தில் வந்து அபிராமி அவங்க வந்து ஜீவா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காங்க. ரங்கராய சக்திவேலோட ஒய்ஃப். ரொம்ப இன்னசென்ட்டான கேரக்டர், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இந்த ரங்கராய சக்திவேல் என்ன தொழில் பண்ணுறாரு அப்படிங்கிறதே தெரியாது. உனக்கு தெரியுமா? ரங்கராய சக்திவேல் அவங்களுக்கு தெரியும் என்ன பண்ணுறாங்க. தான்னா 4 படி ஏறணும் இறங்கணும். ஒரு பையனை வந்து கொலை பண்ணுறதுக்கு முன்னாடி மிரட்டுவார் ரங்கராய சக்திவேல். இவன் என்ன பண்ணான்னு தெரியுமா? போதைப் பொருள் சப்ளை பண்ணியா, எங்க வீட்டு பொண்ணை தொட்டியா, ஆமாம் அவன் காலேஜ் பொண்ணுங்களை கண்ணை காட்டி கூப்பிட்டியா, இல்லைங்க ஐயா கண்ணை காட்டி கூப்பிட்டேன், என்கிட்டயே ஓட்டுல வரான். இதெல்லாம் இல்லாமல் ஒரு நல்ல கேங்ஸ்டர் அப்படிங்கிறவன் என்ன பண்ணுவான்? படத்துலேயே அந்த படத்துடைய தோரணை எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஒரு ஒன்லைன் ரிவ்யூ வேற ஒன்று இருந்தது. என்னது? இலையில நல்ல விருந்த பரிமாறி ஓரத்தில் பிய வச்சிருந்தாங்க, அப்படியே கொஞ்சம் ஆல்டர் பண்ணி வச்சிருந்தாங்க, ஓரமாக கொஞ்சமாக சாப்பாடு வச்சிருந்தாங்க. இந்த படத்தில் இந்திராணி அப்படிங்கிற கேரக்டர் வந்து த்ரிஷா பண்ணியிருக்காங்க. அந்த கேரக்டர் இந்த படத்துக்குள்ளே வரதே பார்த்தோன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ரங்கராய சக்திவேல் வந்து ஒரு காம்ப்ரமைஸுக்கு போகிறாரு சின்ன வயசில், தன்னுடைய இளம் வயசில் போகிறப்போ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ஆப்போசிட்டில் இருக்கிற வில்லன் அவன் என்ன பண்ணுவான், போகிறப்போ போலீஸை வர சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிடும். அங்கே அவ்வளோ அமுலுக்கு முடி நடந்துக்கிட்டு இருக்கும். ஒருத்தன் பேப்பர் போட்டு முடிச்சே ஆகணும். போலீஸ் வந்துட்டாங்கடா ஓடுறா
கடைசி பேப்பர் போட்டு ஹிந்தி படிக்காம அவங்களுக்கு டாய்லெட்டே வராது, கொடுத்துட்டு வந்தாங்க. அதனால கடைசி பேப்பரை போட்டு போயிடறேன் அப்படின்னு போடுவாரு. நெஞ்சில குண்டு வாங்கி செத்து போயிடுவார். அப்படி செத்து போனவரோட பையனை வந்து தான் தூக்கி வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு போவாரு. அந்த பையன் வந்து ஒரு 1000 ரூபாய் கேட்பான், கொடுங்க, நான் வந்து என் தங்கச்சியை தேடிக்கிறேன். தங்கச்சியோட போட்டோ இருக்கும், அதை வந்து விளம்பரம் பண்ணி போஸ்டர் ஒட்டி அந்த மாதிரி தேவைப்படுற ஒரு 1000 ரூபாய் கொடுங்க. அப்படியா? அந்த போட்டோ இருந்தா தேடி கண்டுபிடிச்சிருவாங்க, இவன் நம்ம கூடயே இருக்க வச்சிட வேண்டியதான் சொல்லி அந்த இருந்த ஒரே காப்பி போட்டோ வாங்கி பாக்கெட்ல சொருகிடுறாரு. சரி. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ரிலாக்ஸேஷன் எல்லாருக்குமே தேவைதான். ஏன்னா ஒரே அடியா ஒரு மாஃபியா, சண்டை, போலீஸ் துரத்தல், ஒளியிறது, பதுங்கிறது, டான் வேலைகள், ஒரு டைம் எடுத்துக்கலாம், ஒரு பிரேக் எடுத்துக்கலாம். 18 வருஷம். அதுக்கப்புறம் சந்திராவை தேடி பயணப்படுறாரு. அங்க சந்திராவை போய் தேடுற சீனே வந்து ரொம்ப சுவாரஸ்யமான சீனா இருக்கும். ஒரு எங்கெல்லாம் ப்ராஸ்டியூஷன் நடக்குதோ அங்கெல்லாம் அப்படி போறப்ப வந்து அவர் வந்து ஒருத்தங்களை பாக்குறாங்க. பார்த்துட்டு இந்த பொண்ணை ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி பணத்தை கொடுத்து அந்த பொண்ணை ரிலீஸ் பண்ண சொல்றாரு. வெளியில வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க பேர் என்னன்னே கேட்கறாரு. சக்தி. இப்படி இந்த கேங்ஸ்டரோட வாழ்க்கை வந்து மிகப்பெரிய போராட்டமா போய்கிட்டு இருக்கு. இதற்கு மத்தியில வந்து யார் வந்து அடுத்த ரங்கராய சக்திவேல் அப்படிங்கிற போராட்டமும் போயிட்டு இருக்கு. இந்திராணி மேல ஊருக்கே கண்ணு. அப்படி வேற என்ன பண்ண போறாங்க கவனிங்க. அந்த கேங்ஸ்டர் வாழ்க்கையில அவங்க பண்ற தொழிலை பற்றியோ அவனுங்க எப்படி மேல மேல வரானுங்க இதை பற்றி எந்த விதமான தகவலும் கிடையாது. மாறாக ஜீவாவை எப்படி தூக்குனா, இந்திராணி எப்படி கரெக்ட் பண்ணா, இந்த மாதிரியான கதைகளுக்குள்ளதான் டீட்டெயிலிங் இருக்கு. ஸோ இப்படி ரங்கராய சக்திவேலை சுற்றி பகை சூழ்ந்து இருக்கும் சமயத்தில் அவர் மேலே ஒரு தாக்குதல் நடக்குது. அமர் மேலே சந்தேகப்படுறாரு. நீ தான் பண்ண, எங்கே போயிருந்த நீ என் கூட இல்லாமல் அப்படிங்கும்போது அவர் ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிருந்ததாகவும், அந்த முக்கியமான இடம் ஒரு ஹாஸ்பிட்டலாக இருக்கும் படத்தில். கழிச்சு போட்டுடுவேன். இந்த ரங்கராய சக்திவேல் வந்து கேங்ஸ்டராக இருந்தாலும் ஒரு விதத்தில் நல்லவனாக இருக்கான். என்னன்னா இந்திராணியை வந்து ரெட் லைட் ஏரியாவிலேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வரான்ல. ஆமாம்மா, கண்டிப்பாக காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்து கூட வச்சுக்கிறான். இதை நாயகனோட ஈக்குவேட் பண்ணுறதானுங்க. அந்த படத்தில் அந்த சரண்யா கேரக்டர் வந்து அதே மாதிரி இந்த படத்தில், அந்த படத்தில் அவளை கல்யாணம் பண்ணிடுவான். இந்த இடத்துல அவங்க ஒய்ஃப் வந்து கோச்சிக்குவாங்க. இன்னும் நீ அங்கேயே போய் இருந்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி கோச்சிக்கிறப்ப இவர் உடனே நாதழுதலுக்கு அழுக ஆரம்பிச்சுவார். எனக்கு அந்த நானி சொன்னதான் ஞாபகம் வந்தது. நீங்கள் அந்த விரும்மாண்டி படத்தில் அது பண்ணுவார், அது எப்படி பண்ணாருன்னு அந்த வீடியோ வேற தலைவன் பார்த்துட்டான் போல. படத்தில் 4-5 வாட்டி ஒப்பு. ஆமாம், புரிஞ்சுக்கோமா, எனக்கு இது வந்து ஒரு நோய். எல்லாருக்கும் பிபி சுகர்லாம் வரல, அது மாதிரி இது நோயின்னு வச்சுக்கோ. இதை போய் பெருசு பண்ணிட்டு இருக்காது ஆமாந்தக்காரன். ஸோ இப்படி இந்திராணி அப்படிங்கிறவங்க வந்து அந்த செக்ஸ் ஒர்க்லேருந்து மீட்கப்பட்டு வந்துடுறா. வந்ததுக்கப்புறம் அவர் என்ன தொழில் பண்ணுறா அப்படிங்கிறது. இந்த ரங்கராய சக்திவேல் அவள் எந்த தொழிலேருந்து வெளியில் வந்தாலோ அதுலேயே அவளை வச்சிருக்காங்க கூடவே. இப்போ நீ எனக்கு மட்டும் இந்த வேலையை பண்ணுறான். இந்த கலைவரங்களுக்கு நடுவில் தான் வந்து ரங்கராய சக்தியை தான் தன்னோட அப்பாவை கொண்டுட்டாரு அப்படின்னு அமர் நினச்சிக்கிட்டு அவரை கொல்றதுக்கு ஒரு திட்டம் தீட்டுறான். அவர் நேபாளுக்கு போவார், போகிறப்ப நம்மளும் போய் போட்டு தள்ளிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேங்காக எல்லாரும் பிளான் பண்ணுறாங்க. ஆனால் சாவுக்கே பயம் காட்டுற கேரக்டர் தான் நம்ம சக்திவேல். சாவு கூட பேச ஆரம்பிச்சிருவாரு. அதாவது இந்த வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுமா, சாகாத மாதிரி நடிக்கிறது அப்படின்னு பேச ஆரம்பிச்சார்னா டெத்து வந்து பயந்துரும். 7 சீல் அப்படிங்கிற படத்தில் வந்து ஒரு முக்கியமான சீன் இருக்குது. அது வந்து இந்த சாவு கூட செஸ் விளையாடுற மாதிரி ஒரு சீன் இருக்கும். அந்த சீனை மெட்டஃபாரிக்கலாக நான் பார்த்தது வந்து ரங்கராய சக்திவேல் அவன்கிட்ட தான். சாவு கூட ஒரு டீ சாப்பிட்டே பேசுவோமா அப்படின்னு சொல்லி உட்கார்ந்தான்னா அவ்வளோதான், இஸ் எட்டர்னல். இதை வந்து ரொம்ப அழகாக மணிரத்னம் வந்து சொல்லியிருப்பார். இப்போ உங்க கூட ஒரு காஃபி ஷாப்பில் கமல் சார் இருக்கார், என்ன பேசுவீங்க? 1 hour 58 நிமிஷம் அவர் ஏதோ ஒன்று பேசுவார், மீதி 2 நிமிஷம் நீங்கள் பேசுவீங்களா? இல்லை, ஆமாம் சொல்லியிருக்கேன். ஸோ இப்படி சாவு கூடயே சகலப்பாடியாக இருக்கிற சக்திவேல் நாயக்கனை வந்து அமரன் கேங் வந்து சுட்டுறாங்க. சுட்டுட்டு பள்ளத்தில் தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா ஆரத்தி எடுத்து கொட்டினாங்க, திரும்பி பார்க்காம ஒரு மணி நேரம் நின்று எந்திரிக்கிறானே என்னன்னு பாருங்க. எந்திரிச்சாங்க ஒரு பாறை கிரி கொண்டு அடிங்கடா, அவனை பேச மட்டும் விடாதீங்க, ஒரு 2 நிமிஷம் பேசுவோமா. ஆனால் எதுவுமே பார்க்காம அவர் செத்துட்டாருன்னு நினச்சிட்டு
ஹில்ஸாவை சுற்றி பார்க்குற ஒரு குட்டி பிளான், ஒரு 3 night ட்ரிப்ஸ் ஹில்ஸா போகலாமா? அவங்க டெல்லிக்கு போயிட்டு இனிமேல் இங்கே நான் தான் ரங்கராய சக்திவேல் அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ சக்திவேல் செத்துட்டான், அமர் தான் எல்லாம் அப்படின்னா அமர் வந்து பெரிய டான் ஆகிட்டாரு. அவர் வச்சிருந்த எல்லாத்தையும் இவர் எடுத்துக்கிறாரு. இதுக்கப்புறம் கதை வந்து பரபரப்பாக நகர ஆரம்பிக்குது. முன்னாடி நான் சொன்னல ஒரு சின்ன ஒரு குறை, டான் செய்யக்கூடிய வேலைகள் அந்த டீட்டெயிலிங், தொழிலோட சூட்சமம் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்களே, இதில் சக்திவேலோட கேரக்டர் இருக்கிறப்ப அது இல்லாமல் இருந்தது. அது அமர் வந்த உடனே மட்டும் என்ன காட்டிடுவா போறானுங்க. அவனும் நேரம் எங்கே போகிறான், இந்து இனிமேல் அவர் இங்கே வரமாட்டாரு, இனிமேல் நான் தான், என் கூட வந்துரு, இல்லை என் கூட வர்றியா இல்லை அவ கூட ரெட் லைட் ஏரியா திரும்ப போறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கூட்டிட்டு வந்துரு. அவன் கூட்டிட்டு வரும். ஆமா ஓப்ப மாசம் காசு கட்டிக்கிட்டு இருக்கான் ரங்கராயா, திருவேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கான். ஓ ஏஜென்ட்டை கூட்டிட்டு வந்திருக்கான். 2020 வண்டிங்க, 15,000 கிலோமீட்டர், ஃபர்ஸ்ட் ஓனர். வண்டியாடா விற்கிறீங்க, ஏடா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படி அமர் வந்து இந்திராணியை கூட்டிட்டு வந்தாரு. கூட்டிட்டு வந்தவொடனே 2 பேரும் பீச்சில் நடந்து போயிட்டு இருக்காங்க. ஏன் என்ன பிடிக்க மாட்டேது உனக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் கேட்குறாரு. ஆமா, நீ அவளை அப்படியே ப்ரப்போஸ் பண்ணி அவள் மனசை கவர்ந்து அப்புறம் தானே அவளை வந்து காதல் பண்ணி கரம் பிடிச்ச. நீயே மிரட்டி தான்டா கூட்டிட்டு வந்திருக்க. கன் பாயிண்ட்ல வச்சு இப்போ என் கூட படிப்பியா மாட்டியா அப்படி கேட்டு கூட்டிட்டு வந்திருக்கேன். அதுல அவன் லாஜிக்கா வேற கேள்வி கேட்கறானாமா. சந்திராவை கூட்டிட்டு வர்றேன் தானே போனாரு, அப்ப இந்திராவை கூட்டிட்டு வந்தா இந்திரா எனக்கு தானே? அது உன் தங்கச்சிடா, சந்திராவும் தங்கச்சி. ஜிங்கிச்சா பாட்டில் வந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சீன் ஒன்று இருக்கும். இந்திராணி வந்து அமர்கிட்ட கேட்பாங்க, உனக்கு மங்கை பிடிக்கும் தானே அப்படின்னு சொல்லிட்டு. மங்கை யாருன்னு பார்த்தோன்னா சக்திவேலோட பொண்ணு, அவங்களுக்கு தான் கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கும். உனக்கு மங்கையை பிடிக்கும் தானே அப்படின்னு கேட்பாங்க. அமர் வந்து சக்திவேல தன்னுடைய அப்பா மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள். அவங்க கிட்ட வந்து இந்திராணி கேட்குறாங்க, உனக்கு மங்கையை பிடிக்கும் தானே அப்படின்னு. ஷீ இஸ் நாட் மை டைப், அதுவும் இல்லாமல் அவன் என் தங்க அப்படிமா. ஷீ இஸ் நாட் மை டைப்பா, ஷீ இஸ் தங்கையா அப்படிங்கிற கேள்வி வருது. மங்கை வந்து உன் தங்க அப்படிங்கிறனால வேணான்னு சொன்னீங்கன்னா இந்திராணிக்கு ஆர்வம் இருக்கு அப்படிங்கிற கேள்வி எனக்கு தொக்கி நிற்கிது. ஸோ இப்படி ரங்கராய சக்திவேல் வந்து செத்து போயிட்டாருன்னு நினைக்கிறப்ப பழிவாங்கறதுக்கு திரும்ப வர்றாரு. திரும்ப வர்றாரு. பழிவாங்கறதுக்கு திரும்ப வர்றாரு 2 வருஷம் கழிச்சு. அந்த 2 வருஷத்துல அவர் வந்து மாங்குகள் கூடலாம் சேர்ந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் மாங்குன்னு மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கிட்டு இருக்காரு. அங்கே இந்திராணிக்கு என்னாச்சு, ஒரு ஃபோன் இருந்தால் யாராவது கொடுங்களேன் ப்ளீஸ் அப்படின்னு பேசுறதெல்லாம் கிடையாது. வந்து மார்ஷியல் ஆர்ட்ஸ்லாம் கற்றுட்டு நம்ம போய் பழி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. தான் கொல்லப்பட்டப்ப யார் யாரெல்லாம் துரோகம் பண்ணாங்களோ ஒவ்வொருத்தரையா போயிட்டு பழி வாங்குறாரு. கட்டி போட்டு இந்த வரலாறு சாவை பத்தி என்ன நினைக்கிறீங்க? சக்திவேல் எங்களை கொன்றுப்பா. அவர் இந்த நேபாளிலேருந்து வர்றப்பவே பார்த்தீங்கன்னா முடியெல்லாம் வச்சுட்டு முடியெல்லாம் வச்சுட்டு நல்லா தொங்கா பொங்கான்னு சட்டை பேண்ட்டை போட்டு காலில் செருப்பு வந்து ஒரு மாதிரி போட்டுட்டு பார்த்தாலே ஏதோ அசைலத்துலேருந்து தப்பிச்சு வந்துட்டான்டா இந்த லூஸு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேரக்டரைசேஷனோட அந்த சக்திவேல் வரலாம். சிம்பிளாக சொல்லணும்னா இந்தியன் 2 தாத்தா மாதிரி வருவார். அதாவது அவன் ஒரு கோஸ்ட், அவன் செத்துட்டான்னு எல்லாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. நீ வந்து முடிஞ்ச அளவுக்கு கேமோஃப்ளேஜ் ஆகி கூட்டத்தில் கலந்து இருக்கணும். கருப்பு கலரில் முடி பேக்கும். அதாவது இவன் யாருன்னே தெரிய வேண்டாம், ஒரு ரேண்டம் சிட்டியில் இவனை கொண்டு போய் விட்டீங்கனாலே காமன் பீப்புள் இருக்காங்கல்ல, புள்ள பிடிக்கிறவன் வந்து அது டெல்லியில் இருந்தப்போ கூட ஓகேங்கிற மாதிரி இருந்தது. திருச்செந்தூரில் அப்படியே வருவார். என்ன எங்களுக்கு என்ன தரிசனமாக கொடுக்குற லூசு பையன், அந்த வீட்டுக்குள்ளே செருப்பு கூட கழட்டாமல் அப்படியே போவார். அந்த செருப்பு இந்த ரோடு போடுறவங்க முன்னாடியெல்லாம் போட்டிருப்பாங்க, சாக்க காலில் கட்டுற மாதிரி, அந்த மாதிரி ஒரு செருப்பை போட்டு சக்கா முக்கான்னு நடந்துகிட்டு இருக்கு. இதுல பியூட்டி என்னன்னா அவங்க ஒய்ஃபான ஜீவாக்கு வந்து பழசெல்லாம் மறந்துருக்கும். அந்த காட்சி ரொம்ப அழகா இருக்கும் அந்த கடற்கரையில. அதுக்கு முன்பு அவன் சொல்லியிருப்பான் யாருன்னு இந்த காதடு. ஸோ அப்படி இருந்த மனைவி நிஜமாவே நீங்க யாரு அப்படின்னு கேட்குறாங்க. அந்த இடத்துல அவனுக்கு ஒரு சின்ன ஒரு சை ஆஃப் ரிலீஃப் ஒன்று கிடைக்கிது. அப்பாடா அந்த இந்திராணி மேட்டர் மறந்துருப்பா கண்டிப்பாக. ஸோ கிடைச்சதுக்கப்புறம் அவன் முன்னாடி வந்து ஒரு 3வது பார்ட் 2 ஒன்று நடக்குது. அவன் என்னடான்னா சிரிச்சிடாம போயிடுறீ, சிரிச்சா பேசுவான் யார் நீ அப்படின்னு சொல்லிட்டு அவ கடந்து போயிடுறான். இதற்கு நடுவில் சக்திவேல் வந்து அமரை கொள்றதுக்காக போயிடுறாரு. அமரை கொள்றதுக்காக போல இதுக்கப்புறம் என்ன பண்றாரு, ஜீவாக்கு இப்படி ஆகி போச்சு, வருத்தம்பா, சரி வண்டியை இந்திராணி வீட்டுக்கு விடுங்கப்பா. இந்திராணியை பார்த்துக்கிட்டு இருப்பார். பக்கத்தில் ஒரு காஃபி ஷாப் இருக்கும், அங்கே உட்காந்துட்டு ஆப்போசிட்ல இருக்கிற பில்டிங்ல இருந்து கண்ணாடியில் அப்படியே பார்த்துட்டு பேசிட்டு இருப்பார். அப்போ வந்து இந்திராணி வந்து பாஸ்போர்ட்லாம் தேடிட்டு இருக்காங்க வெளியே கிளம்புறதுக்கு. இவர் வந்து ஃபோன் பண்ணிட்டு இங்கேயே இருன்னு சொல்ல மாட்டாரு, ஆனால் வேற ஏதோ சொல்றதின் மூலியமா இங்கேயே இருன்னு அவளை பண்ண வச்சிருவாரு. அதுதான் சக்திவேல் ஸ்டைல். அந்த இடத்தில் இந்திராணி வந்து இறந்து போயிடுறாங்க. பக்கத்து கஃபேல் இருக்கிற சக்திவேல் பறக்கிறான். ஆனால் அவ்வளோதான், வேற எதுவும் அவனுக்கு பெரிய அடியோ காயமோ எதுவும் இல்லை. அந்த இடிபாடுகள் இருக்கிற வீடு இருக்கு இல்லையா, அங்கே போய் நான் கொஞ்சம் சுற்றி பார்க்கணும்.
அப்படின்னு சொல்லி உள்ள போறான். ஒரு கல்லு விழுந்து, யாராவது இந்த கல்லை தூக்கி விடுங்க ப்ளீஸ். முறையா சாவு உன்னை பார்த்துட்டு சார் கொஞ்சம் தள்ளிக்கோங்கன்னு அங்கே போயிருக்கு. ஆனால் அங்கேருந்து வழக்கம் போல் அவர் வந்து தப்பிச்சிடுறாரு. அது கல்லை தூக்குறதுக்கு ஒரு 4 பேர் வந்தாங்க. அப்படியே ஒட்டிட்டு இருக்கும் முதுகுல, அப்படி பிரிச்சுடுப்பாங்க. அவருக்கு வந்து ஒரு மருந்து கொடுக்கப்படுகிறது, மிடாசோலம் அப்படிங்கிற ஒரு மயக்க மருந்து. அது கொடுத்த உடனே அந்த நானி பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப. நீதான் சந்திராவா? சக்திவேலு சொல்றான் ஒரு முக்கியமான விஷயம். அப்பதான் சத்தியம் ஞாபகம் வந்து, உன்னை உங்க அண்ணன் கூட சேர்த்து வைக்கிறேன், நீ இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு அவரை வர சொல்லிடுறாரு, அமரையும் வர சொல்லிடுறாரு, இவரும் போயிடுறாரு. அந்த மருந்து வந்து போட்ட உடனே தூங்க வைக்கும்னு சொல்லுவாங்க. ஆனா நாட் இன் அவர் ஆண்டவர்ஸ் கேஸ். தூக்கம் இங்க வா. அந்த தூக்கம் எனப்படுகிற விஷயம் என்ன தெரியுமா? முழிச்சிருக்காத மாதிரி நடிக்கிறாரு. அது போயிடும். இப்படி தன்னோட வாழ்க்கையில பசி, தூக்கம், இருமல், தும்மல், இறப்பு எல்லாத்தையும் பேசியே ஒருத்தன் வரட்டான். ஒரு 5 நிமிஷம் கிடக்குங்களா? கடைசியில் அமரையும் சந்திராவையும் ஒரு இடத்துக்கு வர சொல்லிட்டு இவரும் அங்கே போயிடுறாரு சேர்த்து வைக்கலான்ட்டு. சந்திரா, அவன் தாம்மா அந்த பையன். இவர் வந்து தன்னை கொல்லதான் வந்திருக்கிறார் அப்படின்னு நினச்சிட்டு அமரும் சக்திவேலும் சண்டை போட ஆரம்பிச்சுக்கிறாங்க. தேவையில்லாத டைம்லலாம் பேசி நேரத்தை வீணடிக்கிற சக்திவேல், இருப்பா இருப்பா, உன் தங்கச்சி சந்திராவை கூட்டு வந்து இருறா, அவ்வளோதான் தேவைப்படுற உரையாடலே. அந்த இடத்துல நீ வேற எதுவுமே சொல்ல தேவையில்லை. அந்த நேரம் பார்த்து பழைய எனிமி ஒருத்தர் இருப்பான், அவன் வந்து இவரை தான் சுட வந்திருப்பான். அம்மா சந்திரா வந்துட்டா எங்க. ஸோ இப்படி அந்த இடத்துல வந்து அமர் அப்படிங்கிறவர் வந்து அமரர் ஆகிறார். அமரர் ஆகிறார். லைட்டாக ஒரு கிரேசி மோகனிஷ் ஒரு ஃபீல். கடைசியில் டெல்லியில் எல்லாரும் செத்து போயிடுறாங்க. அந்த டான் பொறுப்பை இவர் எடுத்து செய்யலாம், ஆனால் கூட வந்து என்ன வேலைன்னே தெரியாது. டான்னா இந்திராணி கூட இருக்குன்னு தான் நினச்சிட்டு இருந்தாரு. அதனால இந்திராணி இல்லைங்கிறனால நேராக காயல்பட்டினத்துக்கே போயிடுறாரு. போத்தீஸ் விளம்பரமாட்ட இருந்தது. தீபாவளி நான் முதல்ல ஞாபகம் வருது. அப்பா வேண்டி வெடியெல்லாம் அப்புறம் ஸ்வீட்டு தான் சுத்திக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படியாக படம் முடியும் பொழுது ஒரு நல்ல பாட்டோட முடிக்கிறாங்க. பேசக்கூடாது. அது இல்லப்பா, விண்வெளி நாயகா அந்த பாட்டோட முடிச்சாங்க. எனக்கு ஆனால் இந்த விண்வெளி நாயகா பாட்டு வந்து படம் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு பாட்டு. அந்த மிட் பாயிண்ட் வரைக்கும் தோமோ அரிகாத்தோ சைமாசு யாக்கு. ஆமாம்மா, நல்லா இருக்கும். அது வரைக்கும் நல்லா தான் போய்கிட்டு இருக்கும். இது வந்ததுக்கப்புறம் ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. சரி, படத்தில் ஜாப்பனீஸ் சாமுராய ஒரு டிஸ்டோப்பியன் வேர்ல்டில் இந்த படம் கதைக்கலாம் நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம். ஏன்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவில் அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு, ஓகே 2 பேர் தானே ஊர்லேருந்து வேற வந்திருக்காங்கன்னு சொல்கிறேன், சாப்பிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லி அலோவ் பண்ணால், படம் பார்த்தா ஸ்பிரிட் சீக்குவல் ஆஃப் இந்தியன் 2. இதில் எதுக்கே உட்காந்து தோமோ அரிகாத்தோ இதெல்லாம் ஏன் சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. ஆனால் நான் வந்து இந்த படத்தில் ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணேன்ப்பா. அதே மாதிரி நான் ஒரு விஷயத்த மிஸ் பண்ணேன். இந்த 1000 கோடி வரட்டுமே, கொஞ்சம் சும்மா இருங்களே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சுற்றிக்கிட்டு போனாங்க. அவங்கள காணோம், யாருமே கூட நிற்கல. படம் எடுத்து முடிச்சாச்சு அப்படின்னா ஒரு தடவை போட்டு பார்த்துருங்க. போட்டு பார்த்துட்டிங்கன்னா ரிலீஸ் செய்யலாமா, எல்லாரையும் வர சொல்லி பார்க்க சொல்லலாமா அப்படிங்கிறத அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம். அவ்வளோதானா? இப்போ நல்லா இருந்துச்சு. ஆனால் அடித்து துவச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாரும் போட்டு தன் லைஃப். நல்லா இருக்கு. ஒவ்வொருத்தவங்களோட வெர்ஷன்ல அதை பார்க்கும்போது நல்லா இருக்கு. நீ எத்தனை பேர் ஓட்ட போறாங்கன்னு தெரியல. போயிட்டே தான் இருக்கு, நிக்கிற பாடு இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த வாரம் தக் லைஃப் ரோஸ்ட் வாரம் தான் நல்லா இருக்கு. ஜாலியா இருக்கு. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்